நம்முடைய தந்தையாகிய அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருக்கிறார். ஆமென். இந்த சாம்பல் புதன் மாலை வேளையில் ஆராதனையிலே தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நான் வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை மட்டும் வாசித்து நாம் தியானிப்போம். மத்தேயு 6 முதல் வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையார்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை என்பது. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வருஷந்தி நாட்களுடைய துவக்க நாளில் எங்களை ஒருமுகப்படுத்தி உம்முடைய சிலுவை பாடுகளின் பயணத்திலே இணைந்து கொள்ளும்படியே நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த ஆயத்த நாளிலே உம்முடைய திருவசனத்தை தியானிப்பதற்கும் கேட்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் உடைய ஞானத்தை வேண்டி நிற்கிறோம். உடைய தயவுள்ள கரமைகளை தாங்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகளே, இந்த சாம்பல் புதன் நாளிலே உங்கள் அனைவரையும் சிலுவை நாதர் இயேசுவின் வழியாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு சந்தி நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் லென்ட் சீசன் என்று சொல்கிறார். லென்ட் என்பது ஒரு லத்தீன் வார்த்தை. அதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் துளிர் விடுதல் என்று சொல்வார். துளிர் விடுதல். ஒருவேளை துளிர் விடுதலுக்கு நாம் என்ன காலத்தை சொல்லுகிறோம்? வசந்த காலம். இது வசந்த காலம் அப்படின்னு சொன்னா வசந்த காலம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் குளுமையா பசுமையா அப்படி செழுமையா இருக்கும். புதிய இலைகள் துளிர்த்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தை நாம் எப்படி மாற்றிக்கொள்கிறோம்? நம்மை ஒடுக்கிக் கொள்ளுகிறோம். உபவாசம் இருக்கிறோம், பத்தியம் இருக்கிறோம், சில செயல்பாடுகள், வெளிப்புறமான செயல்பாடுகள் சிலவற்றை நாம் தவிர்ப்போம், சிலவற்றை சேர்த்துக் கொள்வோம். ஆடம்பரங்கள் இருக்காது. மிகப்பெரிய போஷாக்கான உணவுகளை தவிர்த்து விடுவோம். குறிப்பாக இறைச்சி இன்று முதல் நான் சாப்பிட மாட்டேன், பூ வைத்துக் கொள்ள மாட்டேன், நல்ல அலங்காரங்களை செய்து கொள்ள மாட்டேன். இப்படி பல செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் இந்த பாடுகளின் காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். சாம்பல் புதன் என்று சொல்லுகிறோம் இல்லையா? சாம்பல் புதன் என்று ஏன் அழைக்கிறோம்? ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இதை பார்க்கும்போது சாம்பல் என்பது துக்கத்திற்கு அடையாளமாக கருதப்பட்டது, மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக கருதப்பட்டது, தாழ்மையின் அடையாளமாக கருதப்பட்டது. இப்போ அதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு. உதாரணமாக எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம், யோபு 12ஆம் அதிகாரம் 1 வசனம், 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தாமார் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்த சாம்பலை எடுத்து தூவி பூசிக்கொள்கிறார் என்ற செய்தியை கூட நாம் பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, மனிதன் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறான். தன் பாவங்களை நியாயப்படுத்தாமல் அவன் தாழ்மையோடு அதை ஏற்று துக்கப்படுகிற போது, நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் சாம்பல், நான் ஒரு தூசு என்று அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். நினிவே பட்டணம் அழியும் என்று யோனா வழியாக கேள்விப்பட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஊரை கூட்டி உபவாச நாளை அறிவித்தார்கள். அங்கே ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், அரசனும் சேர்ந்து உபவாசம் இருந்தான். நாடே உபவாசமாக இருந்தது. அப்ப இந்த துக்கம் என்று சொல்லுகிற பொழுது, இந்த சாம்பல் நான் ஒன்றுமே இல்லை, வெறுமை என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருப்பதனால அது சாம்பல் என்று அழைத்தார். சுருக்கமாக சொன்னால், பழைய வாழ்க்கையை நாம் களைந்து புதிய வாழ்க்கைக்குள் நம்மை அழைத்து சென்று நம்மை இறைவனோடு ஒப்புரவாக்கிக் கொள்வது. ஏன்னா இறைவனுக்கும் நமக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அது எதனால் வந்தது? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மீறுதல்களினாலும் வந்தது. அதை நான் தவிர்க்க முடியவில்லை. 51ஆம் சங்கீதம் தாவீது பாடுகிற போது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அதனால அதுல இருந்து என்னால் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியல. அப்போ அதற்கான ரெமெடி என்ன? இறைவனிடத்துல நாம் தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் பாவிதான். அப்போ இந்த பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கைக்கு நம்மை மாற்றுகிற போது ஒரு புதிய உறவு மலர்கிறது. அதை தான் இங்கே இயேசு ஆண்டவர் தன்னுடைய செய்தியிலே மக்களுக்கு சொல்லுகிறார். மலைப்பிரசங்கத்திலே இதனுடைய தொடர்ச்சி இது. அங்கே 3 விதமான உறவு நிலையை பற்றி இயேசு ஆண்டவர் விவரிக்கிறார். முதல் உறவு என்ன? பிறரோடு இருக்கின்ற உறவு. மற்றவர்களோடு நமக்கு உறவு எப்படி இருக்கிறது? ஒரு கிறிஸ்தவ மனிதனாய், ஒரு கிறிஸ்தவ குடும்பமாய், ஒரு கிறிஸ்தவ சமூகமாய் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய உறவு மற்றவர்களோடு எப்படி இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்க்கிற நாட்களில், இந்த நாட்களில் மனிதன் விரும்புகிறபடி, மனிதன் காண்கிறபடி, மனிதன் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக செய்கிற செயல்களை கடவுள் வெறுக்கிறார். மனிதனுடைய பார்வைக்கு படும்படியாய் அதுல பிறரோடு அன்பாயிருத்தலை பற்றி முதல் காரியம் என்ன சொல்லுகிறாங்க? தான தர்மத்தை பற்றி சொல்லுகிறார், தர்மம் செய்தலை பற்றி சொல்லுகிறார். இந்த தர்மம் செய்தல் என்பது நம்முடைய தேசத்திற்கு அல்லது குறிப்பாக நம்முடைய நாட்டிற்கு பழக்கப்பட்ட ஒன்று. பழைய காலங்களில் அரசர்கள் நிறைய வள்ளல்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். எதனால? தான தர்மம் செய்ததுனால. பாரி என்கின்ற ஒரு அரசன் ஒரு முல்லைப்பூ கொடி கீழே விழுகிறது என்று சொல்லி அதற்கு தன் தேரை வைத்து விட்டு போனான் என்று ஒரு செய்தி இருக்குது. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு செடி கொடிக்கே தர்மம் செய்கிற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அப்படி கொடுக்கிறவர்களுக்கு அந்த ஊர் ஒரு பேர் வச்சுச்சு. என்ன பேரு? தர்ம பிரபுவே வள்ளல், ஒரு வள்ளல் பெருமான். அப்படி கொடுத்து அவர் கை செவந்துச்சான், கொடுத்து கை செவந்துச்சான். பாருங்க, அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க மக்கள். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிதான் வாழ வேண்டும். வேதத்திலே நான் வாசிக்கிறோம், இந்த வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்றார். நீ கொடுக்கிறத
இடது கைக்கே தெரியக்கூடாது. அதனாலதான் ஹோட்டல்ல எல்லாம் பில்லு வைக்கும்போது ஒரு ஓப்பன் கார்டு ஒன்று இப்படி பஞ்ச் பண்ணி வைப்பாங்க. நம்ம அதில் காசு அதில் வச்சோம்னா அதில் டிப்ஸ் வச்சா கூட எவ்வளோ வைக்கிறோன்னு தெரியாது. அப்போ ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு 10 ரூபா கொடுத்தா, சாமியே நீ நல்லா இரு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா? அதுக்காவது நீ கொடுக்கணும்னு இல்லை, ஒரு தேவையில் இருக்கிறவர்களுக்கு உன்னை பாராட்ட வேண்டும் என்று அல்ல, மனித புகழ்ச்சிக்காக அல்ல. தர்மம் என்பது என்ன? நாம் தேவையில் இருக்கிறவர்களுக்கு, பசியில் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுப்பது. அதை இங்கே தர்மம் செய்கிற பொழுது, துன்பம், வறுமை, பசி இதை பார்க்கிற பொழுது இயல்பாகவே நமக்கு அது கொடுக்கிற ஒரு பழக்கம் வந்துடுது. தேசம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் வருது, பூகம்பங்கள் வருது, பஞ்சங்கள் வருகிறது, மக்கள் பொருட்களை இழந்து தவிக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்ற உடனே ஜனங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் நிவாரண நிதி போடு, பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க, உங்களால முடிந்ததை கொண்டு வந்து கொடுங்க, நாங்க எடுத்துன்னு போய் அந்த ஊர்ல கொடுக்குறோம், பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க, பிரெட் கொடுங்க, எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. பெருசா விளம்பரம் பண்ணி 1000 பேருக்கு அன்னதானம். அந்த பேனருக்கு செலவு 10,000. 1000 பேருக்கு அன்னதானம், பேனருக்கு செலவு 10,000. யோசித்து பாருங்க. அப்போ அது மனித புகழ்ச்சி. அது வெளியரங்கமான மனித புகழ்ச்சிகளை கடவுள் விரும்புகிறதில்லை. நீ உன்னுடைய இந்த தர்மம் நியாயத்தீர்ப்புல கணக்கில் எடுக்கப்படுகிறது. எங்க மத்திய 25ஆம் அதிகாரத்துல, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள்லாம் வாங்க என் வீட்டுக்கு, உங்களுக்குன்னு நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த ராஜ்யத்துல பிரவேசிங்கள். அவங்க எல்லாம் ஆச்சரியமா கேட்கிறாங்க, எங்களுக்கு எப்படி இந்த வேலை, எப்படி இந்த தகுதி? அப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த சிறியரில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எங்க செஞ்சீங்க? பசியா இருந்தவனுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் பசியா இருந்த நீங்க உணவு கொடுத்தீர்கள் சொல்றாரு இல்லையா? அப்ப அது ஒரு கணக்கில் எடுக்கப்படுகிறது, நீ செய்கிற தர்மம். ஆனா அதுதான் இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடாது. தான தர்மம் செஞ்சுட்டா போதும், நம்ம பாட்சத்துக்கு போயிடலாம்னா அது இல்லை. அது நற்செயல்களால் நாம் போயிடுறது, அது இல்லை. நற்செயல்கள் மட்டும் நம்ம கொண்டு போகாது. அடுத்து அவருடைய அந்த பிறரோடு அன்பா இருத்தல், இதன் வழியா நீ செய்கிற பொழுது பிரதிபலன் பாராமல் செய்கிற அந்த அன்பு செயல்களை பற்றி தான் அவர் சொல்லுகிறார். தான தர்மம் என்பது பிறர் நலம் முக்கியம், அதுல ஒரு புகழ் தேடுறது, அதுல ஒரு நன்மை தேடுறது, அதுல ஒரு எதிர்பார்ப்பை தேடுவது, அது அல்ல. ஒருத்தர் காசு கொடுத்துட்டாருன்னா உடனே நம்ம என்ன சொல்றோம்? சும்மா கொடுப்பானவன் அப்படித்தானே பேசுறோம். நம்ம எத்தனை பேர் 5000 வாங்கணும்னு சந்தோஷப்பட்டாங்க? சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? வாங்கணும் சந்தோஷப்படும் போது அடுத்த ஆள் சொல்றாங்க, அவங்களுக்கு கிட்ட கொடுத்தா